அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் அட்மிஷன் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எந்த ரேங்க் வரை சீட் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். நீட் யூஜி 2025 தமிழக அரசு மருத்துவ கவுன்சிலிங்கில் அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் எந்த ரேங்க் வரை எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். தமிழகத்தில் மருத்துவ மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலிங் அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் எந்த ரேங்க் வரை எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். இளநிலை மருத்துவ மாணவர்கள் சேர்க்கைக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு எனப்படும் நீட் தேர்வு நீட் யூஜி 2025 மே 4ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது. இந்த நீட் தேர்வு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி மற்றும் சித்தா, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிஎஸ்எம்எஸ் போன்ற இளநிலை மருத்துவம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய படிப்புகளில் சேருவதற்கான ஒரே நுழைவுத் தேர்வாக நீட். இந்த நீட் தேர்வு ஜூன் 14ஆம் தேதி ரிசல்ட் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலிங்கின் அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு இடஒதுக்கீட்டில் எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். அரசு மருத்துவக் கல்லூரிகள் எதிர்பார்க்கப்படும் ரேங்க் பொது பிரிவு 28,000 முதல் 32,000 வரை. இந்த ரேங்கில் இருக்கிற மாணவர்கள் பொது பிரிவில் 28,000 முதல் 32,000 வரையும் இருக்கவங்களுக்கு பொது பிரிவில் கிடைக்கும். பிசி 60,000 ரேங்க்லேருந்து 64,000 ரேங்க்குள்ளே இருந்தால் பிசி எதிர்பார்க்கலாம். எம்பிசி 78,000 ரேங்க்லேருந்து 82,000 ரேங்க், இந்த ரேங்க்கில் இருக்கிற மாணவர்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது பிசிஎம் 78,000 to 82,000, பிசி 60,000 to 64,000, எம்பிசி 84,000 to 88,000 ரேங்க் வரைக்கும். எஸ்சி 1,70,000லேருந்து 1,75,000 ரேங்க் வரையும். எஸ்சியை 2,40,000க்கு கீழே, அதுக்கு கீழே இருக்கிற மாணவர்கள் எஸ்சிஏக்கு எதிர்பார்க்கலாம். எஸ்டி 3,00,000க்கு கீழே, 3,00,000க்கு கீழே உள்ள ரேங்க் உள்ள மாணவர்கள் எதிர்பார்க்கலாம். தனியார் மருத்துவக் கல்லூரியில் எதிர்பார்க்கப்படும் ரேங்க் பொது பிரிவு 1,00,000லேருந்து 1,05,000 வரைக்கும். பிசி 1,20,000லேருந்து 1,25,000 ரேங்க் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பிசிஎம் 1,25,000லேருந்து 1,30,000 வரைக்கும் ரேங்க் உள்ளவர்கள் தனியார் கல்லூரிகள் எம்பிபிஎஸ் எதிர்பார்க்கலாம். எம்பிசி 1,35,000லேருந்து 1,40,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எஸ்சி 2,50,000லேருந்து 2,55,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எஸ்சியை 4,00,000க்கு கீழ் உள்ள மாணவர்கள் எதிர்பார்க்கலாம். எஸ்டி 5,00,000க்கு கீழ் உள்ள மாணவர்கள் எதிர்பார்க்கலாம். இப்பொழுது எம்பிபிஎஸ் நீட் ரிசல்ட் உங்களுக்கு ரேங்க் என்ன மார்க்கு என்ன ரேங்க்ன்றது உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் சொன்ன ரேங்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அரசு கல்லூரியில் கிடைக்கக்கூடியது என்னென்ன ரேங்க் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தனியார் கல்லூரியில் எம்பிபிஎஸ் சீட்டு எந்த ரேங்க்குள்ளே இருந்தால் கிடைக்குன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். தொடர்ந்து அடுத்தடுத்து நீங்கள் பாருங்கள். எங்களுக்கு சரியான தகவல் கிடைத்தவுடன் இதில் பதிவிடுவோம். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.